Hello guys, welcome back to Tuki Talkies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா Day in my life and அது மட்டும் இல்லாம D-Martல இருந்து நம்ம வந்து groceries வாங்கிட்டு வந்திருக்கோம். D-Martல இருக்கிற பிரைஸ்க்கும் வெளிய இருக்கிற பிரைஸ்க்கு இருக்கிற டிஃபரண்ட் வந்து பார்க்க போறோம். and அது மட்டும் இல்லாம நம்ம வீட்ல நம்ம என்னலாம் வந்துட்டு groceries ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் அப்படின்றதும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது முகபத் சப்பாத் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியும் இருக்குது. இந்த சம்மருக்கு மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ இந்த ரெசிபியை பண்ண போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நிக்கி தான். சார் இப்போ வந்துட்டு ரொம்ப மாஸ்டர் ஆகிட்டாரு. ஜூஸ் போடுறதும் ஸ்மூதிஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு லெவலில் பண்ணிகிட்ருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கிச்சனில் எனக்கு சரிபாதியாக வந்துட்டு பிளேஸ் ஆக்குப்பை பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னதான் இப்போ வாட்டர்மெலன் சம்மரில் க்ரேஸாக இருந்தால் கூட இப்போ வாட்டர்மெலன் வாங்கிறதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல வாட்டர்மெலனை ஃபேக்காக பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக இப்போ எல்லா வாட்டர்மெலன் பார்த்தாலே பயமாக இருக்குது, இது ரியலாக இல்லை ஃபேக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே வாட்டர்மெலன் என்னதான் வாங்கி ரிஸ்க் எடுத்து நம்ம சாப்பிட ஆரம்பித்தா கூட சாப்பிடும்போதே ஒரு பயம்னு வச்சுக்கோங்களேன். பட் நிக்கியோட கட்டிங் ஸ்டைலில் பாருங்களேன், பெரிய செஃப்னு நினப்பு சார் இருக்குது. மனசில் அப்படியே க்யூட்டாக கட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த பவுல் ஃபுல்லாக தண்ணியில் ஒரு 4 ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணேன். அது இந்த அளவுக்கு வந்துச்சு. அதேமாதிரி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் ரோஸ் மில்க் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி வச்ச பால் வந்துட்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறமா ஐஸ் க்யூப்ஸை ஆட் பண்ணி ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணால் போதும். வேணும்னா கொஞ்சம் க்ரஷ் பண்ணிக்கோங்க வாட்டர் மெலனை. ஸோ அதனோட டேஸ்ட்டும் வந்துட்டு மிக்ஸ் ஆகும். நார்மலாக இந்த மில்க் அண்ட் ரோஸ் மில்கோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இது கூட இந்த சப்ஜா சீட்ஸ் அண்ட் வாட்டர் மெலனை ஆட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட். சம்மர் சீசனாலே வைரல் ஆகிற முகபத் சப்பாத் இவ்வளோதாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டிமார்ட்டில் போன உடனே ஃபஸ்ட்டு நாங்கள் பிக் பண்ணது ப்ரெட்டு தான். அதுக்கு மேலே திங்ஸ் எல்லாம் வச்சதுனால அப்படியே வளைஞ்சு போச்சு. தஞ்சாவூர் பொன்னி ரைஸு, பட் குக் பண்ணும்போது அந்தளவுக்கு நல்லா இல்லை. டோக்கி விளையாடுறதுக்காக மைதா மாவு கிளே மாதிரி வச்சு விளையாடுறதுக்காக வெள்ளை காராமணி. இது ரொம்பவே ப்ரோட்டீன் ரிச்சுங்க. முடிஞ்சால் வந்துட்டு அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு சாப்பிடுங்க. அண்ட் மக்கானா வந்துட்டு டாப் செல்லிங் லிஸ்ட்டில் இப்போ இருக்குது. நிறைய பேர் இதை வாங்கிட்டுருக்காங்க. இது வந்துட்டு லோட்டஸ் சீட் தான், வேற ஒன்றும் கிடையாது. பட் இது பெஸ்ட் செல்லிங்கில் இருக்குது இப்போது. அண்ட் அதுக்கப்புறமா ஆஃபரில் இருந்ததுனால மெடிமிக்ஸ் இல்லைன்னா நார்மலாக பியர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அண்ட் மஸ்கா சஸ்கா அண்ட் ஹார்பிக் காலி ஆகிடுச்சு, அதுவும் வாங்கிடணும். அதுக்கப்புறம் க்ரீன் சென்னா, அந்த பிளாக் சென்னா சுண்டல் இருக்குல்ல அதே மாதிரி க்ரீன். அண்ட் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பயிறு. அதுக்கப்புறம் வந்துட்டு மைசூர் தால். இது வந்து சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. அண்ட் டோக்கிக்கு வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும் இது. அண்ட் அதுக்கப்புறமா எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கிற மில்லட், அதோடு சேர்த்து கடுகு காலியாச்சு, நான் கடுகு வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ராஜ்மா, இதுவுமே ப்ரோட்டீன் ரிச்சுங்க. கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சவுத் இந்தியன் சென்டர்னால மேக்ஸிமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்க மாட்டோம், பட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறமா கோல்கேட், க்ளோஸ்அப் மாதிரி இருக்கிற ஒரு கோல்கேட்டு. இது அப்படியே நம்ம ஆப்ஷனல் தான், மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் சந்தூர் ஃபார் ஹேண்ட் வாஷ். இது வந்துட்டு டிமார்ட்டில் ஆஃபரில் இருக்குது, கம்மி ப்ரைஸில் இருக்குது. கம்பேர்டிவ்ஸ் நம்ம ரெகுலராக வாங்குறத விட ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. அண்ட் ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. அதனால் ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் வேணால் டிமார்ட் போகும்போது செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மியூஸ்லி வாங்கியிருந்தோம். இது வந்துட்டு எல்லா நட்ஸும் போட்டு மிக்ஸ் பண்ணது, கேசர் ஃப்ளேவர். இது புதுசாக இருக்குது. நார்மலாக பிங்க் கலரில் இருக்கிற ஹோல் நட்ஸ் போட்ட மியூஸ்லி தான் நாங்கள் வாங்கிட்டு இருந்தோம். அது பெரிய பேக்கெட்டே வாங்கி ஸ்டாக் வச்சுருப்போம், நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் இன்றைக்கி யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் டோக்கிக்கு டைப்பர். டோக்கி இப்போலாம் டைப்பர் யூஸ் பண்ணுறது கிடையாது. நைட்டும் சரி மார்னிங்கும் சரி வெளியே கூட்டிகிட்டு போகும்போது கூட அதிகமாக யூஸ் பண்ணுறதே கிடையாது. வெரி ரேர் அவள் வந்துட்டு இப்போலாம் வந்துட்டு அவுட் சைட் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணுறது. பட் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நாங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம். அண்ட் பன்னீர் தான் நான் கடைசியாக இப்போ கடையில் வாங்குறதுன்னு நினைக்கிறேன். நிறைய ஃபேக் பன்னீர் வாங்குறதுனால இனிமேல் பன்னீர் வீட்டில் பண்ணால் சாப்பிட்லாம், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கே வந்துட்டோம். அண்ட் இட்லி ரைஸ் வந்துட்டு வெளியில் இருக்கிற ப்ரைஸை விட டிமார்ட்டில் ரொம்பவே கம்மி. நான் வந்துட்டு ஜப்டோவில் கூட ரீசெண்ட் டேஸில் ஆர்டர் பண்ணும்போது எனக்கு 70, 60 அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் டிமார்ட்டில் வந்து எனக்கு 45 ருபீஸ்க்கு 46 ருபீஸ்க்கே வந்துட்டு இருக்குது. ஸோ இது எனக்கு பெஸ்ட்டு தான் டிமார்ட்டில் இட்லி ரைஸ் நான் வாங்குறது. அண்ட் பாஸ்மதி ரைஸும் 75 ருபீஸ்க்கே இருந்துச்சு லூஸில். ஸோ அது கூட வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நிக்கி அண்ட் டோக்கியோ போத் ஓ பாசிட்டிவ் ஃபெலோஸ்க்கு வந்துட்டு சோயா அலர்ஜி இருக்குது, அதனால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. எப்பயாச்சும் ரேராக நான் குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக சோயா வாங்கியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா கருப்பு சுண்டல் ரொம்ப நல்லது இது வாங்கி சாப்பிட்றது, முக்கியமாக ஏஜ் பீப்புள். அண்ட் அதுக்கப்புறம் சீரகம் வாங்கியிருக்கேன். இந்த சீரகம் கூட நிறைய ஃபேக் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன். இதையுமே நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம், இது உண்மையாகவே நல்ல சீரகமா இல்லை ஃபேக்கா அப்படின்றது. ஸோ அதையுமே வந்துட்டு ஒரு நாள் வீடியோ எடுத்து போடுறேன். நான் டிமார்ட்டில் வாங்குகிற இந்த சீரகம் வந்துட்டு உண்மையானதா இல்லை ஃபேக்கா அப்படின்றது நம்ம பார்க்கலாம். எல்லா பேப்பர்லையும் கிறுக்கம் பாடு இல்லையாடி, என்னடி செஞ்சு வச்ச மாதிரி எல்லாத்தையும் கிறுக்கிக்கிட்டே போற, நீ வரைஞ்சியாது ஓகே. எல்லா பேப்பர்லையும் கிறுக்கம் பாடல, அச்ச நோக்கு கரைன்னு அது ஏன்டா எடுத்து கொடுத்த, அது போக கூட போகாதுடா. இது வந்துட்டு ராஜபோஜனம் பொன்னியரிசி, இது வந்துட்டு 56 rupees தான். ஆனால் நான் நார்மலாக வந்துட்டு முத்தியம் ரைஸ் தான் வாங்கிட்டுருப்பேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வர கெஸ்ட்லாம் கேட்பாங்க இதென்ன இவ்வளோ நல்லா இருக்குது ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்துட்டு நான் வாங்கின ஸ்டார்டிங்கில் 800 rupees 25 kgs இருந்தது. அது அப்படியே படிப்படியாக ஏறி இந்த 4-5 வருஷத்தில் இப்போ 2000 சில்லரை வந்துடுச்சு ஒரு மூட்டை 25 kg. பட் கம்பேர்ட் டு அது இது வந்துட்டு 56 rupees இருக்கே, நம்ம வாங்கி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணது. தஞ்சாவூர் பொன்னி அரிசி எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, பட் இந்த ராஜபோஜனம் பொன்னி அரிசி நல்லா இருந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு நம்ம வேணும்னா கூட வாங்கிக்கலாம். பட் தஞ்சாவூர் பொன்னி அரிசி ப்ரைஸ் வைஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ வாங்குறதுக்கு. நிக்கி டிமார்ட்டில் போன உடனே பீனட் பட்டர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன் நான் ஃப்ரெஷ்ஷாகவே உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பீனட்ஸ் நம்ம நிறைய வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ பீனட் பட்டர் ஒரு தடவை பண்ணி உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் நிக்கியோட ஃபேவரட் மூக்கடலை ரோஸ்டட் சன்னா நிக்கிக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அதுக்கப்புறமா சேம் பாதாம் பட்டரும் வந்துட்டு நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன் வீடியோவில். அண்ட் பாதாம்ஸும் அதுக்காக வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாதாம் அடிக்கடி நம்ம ஏதாச்சும் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். டோக்கிக்கு ஃபிக் ஜூஸ் கொடுக்கறதுக்கு நான் பாதாம் பாலில் தான் மிக்ஸ் பண்ணி ஃபிக் ஜூஸ் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா ஓட்ஸு நிக்கி இந்த ஓட்ஸ் வாங்கினதுலேருந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. நார்மலாக நாங்கள் ஓட்ஸ் அப்போல்லாம் சும்மா ப்ளைன் ஓட்ஸாக சாப்பிட்டுருந்தோம். பட் இப்போ நிக்கி வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து ஓட்ஸை வச்சு நிறைய பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு சர்வ் பண்ணுவார். ஸோ அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நிக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால. அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு மஸ்க சஸ்கா, அதுக்கப்புறம் இந்த ஹர்ப் பவுடர் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது நான் இந்த சோயா சாஸ் இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு டிவி சேனல்லே நான் பார்த்தேன், சோயாவில் வந்துட்டு நல்ல டேஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சோயா சாஸில் எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு ஃப்ரைட் ரைஸே பண்ணி தராங்க. ஃப்ரைட் ரைஸ் தான் இருக்கிறதுலே ரொம்ப அன்ஹெல்தி ஃபுட்டு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றது. ஸோ ஆனால் நாங்கள் வீட்லேயே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம், ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸோட நிறைய வெஜ்ஜஸ் ஆட் பண்ணி பாஸ்மதி ரைஸில் இந்த ஹர்ப் பவுடர் அண்ட் பெப்பர் சால்ட் இந்த 3 விஷயம் மட்டுமே யூஸ் பண்ணி நான் வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவேன். அது வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் ஹெல்தி வேல. ஸோ பெட்டர் நீங்களும் வந்துட்டு இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்டியாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போல்லாம் சால்ட் கூட அதிகமாக நான் வாங்குறதே கிடையாது. கல்லுப்பை வாங்கிட்டு அதை அப்படியே மிக்ஸில் போட்டு சால்ட்டாக அரைச்சிட்டு அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். அண்ட் அதுக்கப்புறமா காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு சில்லி பவுடர் அண்ட் ஒரு சில மசாலாஸ், சிக்கன் மசாலாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த விஷயங்கள் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் ரெகுலராக இருக்காது. யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அப்போ ஓட வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தினாலே வந்துட்டு நம்ம ஒரு கொஞ்சம் ஸ்டாக் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சு தான். அண்ட் சில்லி பவுடர் இப்போ அம்மா ரீசெண்டாக எனக்கு அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அது ஓகே ஆச்சு. அதனால் அந்த மாதிரி பவுடர்ஸ்லாம் நம்ம டிமார்ட்டில் வாங்கவே இல்லை. சாட் மசாலாவை கர்டில் ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு அப்படியே சாப்பிட வேண்டியதான். சிம்பிள் ரெசிபியாக இருக்கும், டக்குன்னு இன்றைக்காச்சும் பிஸியாக இருக்கும்போது. அண்ட் நிக்கியோட ஃபேவரட் யோகட், இதை வந்துட்டு நிக்கி டிமார்ட்க்கு போகும்போதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. நார்மலாக ரெகுலராக நம்ம வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, டிமார்ட்டில் மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வெந்தயம், அம்மா டோக்கிக்காக வத்தல் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சின்னது உடஞ்சி போச்சு என்கிட்டே இருந்தது, அதனால் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் மூவ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கிச்சன் ஸ்க்ரப், அதுக்கப்புறம் பான்ஸ் ஃபேஸ் வாஷ். இப்போ இந்த பான்ஸ் ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணும்போது வெள்ளையாயிடும் மூஞ்சி வாஷ் பண்ணதுக்கப்புறம், பார்த்துருக்கீங்களா. அண்ட் அதுக்கப்புறமா இந்த நிறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் போட்ட பேக்கு. ஓட்ஸ்லாம் பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூதி பண்ணும்போது டாப்பிங்ஸை நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம். அது நிக்கி தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. அண்ட் தலைவலி ரோலான்.
இந்த ஸ்பாஞ்ச் வைப் வந்துட்டு ரொம்பவே யூஸ் ஆகும் கிச்சனில் வந்துட்டு நமக்கு இந்த கேஸில் குக்கரில் ஸ்ப்ளிட் ஆனாலும் உடனே துடைக்கிறதுக்கு அண்ட் நம்ம ஃபுல் கிச்சனையுமே நல்லா துடைக்கிறதுக்கு நல்ல யூஸ் ஆகும். இப்போ நம்ம துணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா 10 ரூபா வாஷ் பண்ணிட்டே இருக்கணும். இது வாஷ் பண்ணி டக்குன்னு ட்ரை ஆகிடும், அதுதான் ஹைலைட்டே. அண்ட் அதுக்கப்புறமா கடைசியாக வந்துட்டு சுகர் போடுற கிளாஸ் பாட் வந்துட்டு உடஞ்சி போச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வாங்கினா ஜஸ்ட் 99 rupees தான் இந்த கண்டெய்னர். தடவை ட்ரெஸ்ஸை மாற்றினேன், அதனாலே பாதி மழை.